ஏண்டி நீ பாட்டுன்னு கிளம்பி வந்துட்ட, அந்த ஆள் கண்ணில் படம் என்ன பண்ணியிருப்ப? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லையா? ஏய், ஒரு ரூமில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தங்க வைக்க முடியுமாடி? ஏய் நானே ரூமில் எக்ஸ்ட்ரா தான்டா. என்னையே எப்போ துரத்தலான்னு பிளான் பண்ணுங்க என் ரூம்மேட்ஸுங்க. அப்புறம் பரத், என்ன திருட்டு கல்யாணமா? எப்படிங்க? அதான் பார்த்தாலே தெரியுதே. எப்போ மேரேஜ் பண்ணுறதா ஐடியா? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? காற்று சொன்ன கதையிலே நான் ஒரு வரியானே. ஹேய் சொல்டி. ஈவினிங் மீட் பண்ணணும். ஈவினிங்கா? போன வாரம் தானே மீட் பண்ணோம், அதுக்குள்ளே என்ன உனக்கு? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண நீ எதிர்பார்த்தமா நல்ல ஒரு லக்ஸரான ஹோட்டலாக கூட்டின்னு போயிருக்க முடியும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடம்பரம் முக்கியம் இல்லை, அத்தியாவசியம் தான் முக்கியம். அதான் என்னால் எங்கே முடியுமோ அதை பண்ணேன். தெரில மாப்பிள்ள, என்ன நம்பி வந்துட்டா. டேய் வாடா பார்த்துக்கலாம். டேய் எனக்கு ரொம்ப நாள் சூப்பராக போச்சுடா. டேய் அந்த ஆள் இங்கேயே உக்காண்டான்டா. இவன் என்னடா பண்ணுறது இப்போ? ஏய் நீ மார்க் வாங்கல? இருக்கு. எடுத்து போடு போடு போடு. ஐயோ இவங்க எப்படி சமாளிப்போம் சொல்லியே. சரி வா சமாளிப்போம், சீக்கிரம் வா வா. சரி ஓகே வா. ஏண்டா வீட்டு ஓனர் மாதிரி இருக்கிறான், கடங்கார மாதிரி வாசல் உட்காந்து வரான் பாரு. வணக்கம் ஓனர். ஏய் இல்லை, காலைல பேசி நீங்கள் பாட்டு நேராக போய் நிற்கிறீங்க. நான் ஓனர் நினச்சினீங்க ஒரு சின்ன வேலையாக போயிருந்த ஓனர் அன்னைக்கு. என்ன அப்படி பொல்லாத வேலை உங்களுக்கு? அதான் ஓனர் சின்ன வேலையாக போயிருந்தேன்னு. ஆமாம், இந்த தம்பி யார் புதுசாகிறான்? நான் பார்த்ததே இல்லை. அது தம்பி இல்லை, அவன் ஃப்ரெண்டு. அது எனக்கு தெரியாதா? ஃப்ரெண்டுனா யார்? ஒரு சின்ன பிரச்சனை ஓனர் அவங்க வீட்டில், அதான் ஒரு வாரத்தில் தங்கிட்டு போயிடுவான். ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஈட்டிலேருந்து தண்ணி முதற்கொண்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறது? சொட்டை பெருசாக எதிர்பார்க்குறது போல இருக்கு. என்னப்பா கத்தியா கொடுக்கும் பார்த்தா ஒத்தையா கொடுக்குற? டேய் நீ இல்லை, அது என்னப்பா மாஸ்க் போட்டுங்க மூஞ்சில? அது வந்து முகத்தில் மாஸ்க் போடலன்னா முடி முளைக்குமா ஓனர், அதான் போட்டுனுக்கா. என்ன முடி முளைக்குதோ போ. ஹலோ. ஹலோ. என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறாங்க புது ஜோடிங்க? அவங்க 2 பேரும் தனியாக ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதை நீ ஒட்டுக்கிட்டு இருக்கியா? நான் ஃபோனை வைக்கிட்டா? ஏய் சும்மா தாண்டா சொன்னேன், அதுக்குள்ளே கோச்சிக்கிற. ம். சாரி. எதுக்கு சாரி? கல்ல ரோட்டில் எல்லாரும் முன்னாடியே கத்துனல, அதுக்கு தான். ஓ சார், அதுக்கெல்லாம் சாரி கேட்பீங்களா? மேடமுக்கு வேணும்னா கேட்க வேண்டியது தானே. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சு மாற்றக்கூடாது. கல்யாணம்னா இதோட இன்னும் அதிகமான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வை. அப்போ நான் விட்டு கொடுத்து போகிறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. எனக்கு என்ன ஈகோ? ஏய் உன் ஃப்ரெண்டு வெளியே இருக்கான். அவன் கிடக்குறான், அவனுக்காக நான் எவ்வளோ நாள் வெளியே நின்றுருப்பேன். இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். வீடை திறந்து போட்டு எங்கே போய்க்கிறானுங்க இவனுங்க? எங்கே லேடிஸ் வாய்ஸ்லாம் கேட்குது?
ஹலோ சொல்லுங்க அங்கிள். நிகரியோட அப்பா பேசுகிறோமா? சொல்லுங்க அங்கிள், தெரியும். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் அங்கிள். நேஹா எப்படி இருக்கா? ஒர்க்ல எப்படி போகுது? அவளா? நல்லா இருக்காம்மா. அவன் வந்தால் கண்டிப்பாக கால் பண்ண சொல்கிறேன். ஒரு சின்ன வேலை இருக்குமா, அப்புறம் கால் பண்ணிட்டா? ஓகே அங்கிள். என்னங்க ஆச்சு? அவள் வேலை விட்ட விஷயமே அவளுக்கு தெரியல. வாங்க சார் வாங்க. யார் இந்த குதிரவாலு? சார் இது என் வாட்சி ஆளு. உன் கூட வாழ்க்கை மாதிரி பேசியிருப்பான். அவன் எங்க? அஜிச்சோ, வழுக்கு போகிற மறுபடியும் வந்துட்டானே. வசமாக மாட்டணும். என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. என்னப்பா பேச்சே காணோம்? பெரியங்க பேசும்போது குறுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓனர். என்னை பார்த்தா பைத்தியார் மாதிரி தெரியுதா? என்னடா நினச்சிருக்கிறீங்க? யாரும்மா நீ? பணம் கொடுத்தா என்ன வேணா செய்யலாம் நினச்சிருக்கிறீங்களா? வீடு எது கட்டி வச்சிருக்குது? குடும்பத்துக்குதா இல்லை கூத்தடிக்கிறதுக்கா? இப்போ ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுறா, என்ன ஆகுதுன்னு பார்க்குறியா? இப்படி பண்டாள சொண்டாள சிரிக்கி இருங்க, எங்க அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன். ஃபோனை போட்டு என் பொண்ணு எவனை கூட்டு ஓட்டான்னு சொல்லுவியா? அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்ன சொல்றீங்க? அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் லெட்டர் எழுதிச்சு போயிருக்கா. இப்போ நான் கால் பண்ண விஷயம் அவன் ஃப்ரெண்டு அவளுக்கு சொல்லியிருப்பா. இது சரி வராது. அவள் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. அந்த பையன் பேர் என்ன? பரத். அவனுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சவரை போய் தேட சொல்றியா? இப்போ என்னவான்னு சொல்கிற? ஓடுகாலி ஓடுகாலி, எவன் ஊரு பேர் தெரியாதவங்க கூட ஓடி போயிருக்கா? அவ கண்டி கையில கிடைக்கணும். ஏய் சத்த சும்மா இருக்கியா? அப்புறம் எப்போ கல்யாணம்? நாளைக்கு தான் ஓனர். என் குடும்பத்துலேருந்து யாரும் வரல. ஒரு அண்ணன் ஸ்நானத்துலேருந்து நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என்னப்பா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு அடித்தா கவுண்ட் அடிக்கிறது, இல்லைன்னா சென்டிமெண்ட்டாக சொல்லி தாக்குறது. சரி விடு, அண்ணன் சொல்லிட்ட, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? ஓனரே வந்துட்டாரு. எதுக்கு ஓனர் இதெல்லாம்? இந்தாங்க ஓனர். என்னப்பா என்னை பணம் முடிங்கனே முடிவு பண்ணிட்டியா? ஒரு அண்ணன் சொல்லிட்ட, உனக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? மாப்பிள்ள உன் ட்ரிக் ஒர்க் அவுட் ஆச்சுடா. மூடுறியா? என்ன ட்ரிக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை ஓனர், சும்மா பைத்தியக்கார மாதிரி வளர்ந்து. சரி வா, நம்ம 2 பேரும் கிளம்பலாம். இப்போ வர போறியா இல்லையா? ஓனர் காலையிலேருந்து 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பேசுற, நீ வா போலாம். அட வாப்பா ஓனர் போலாம். இவன் கூட இருக்கும் போதே இல்லை அதெல்லாம் பண்ணுவான். தனியாக வேறு விட்டு போகலான்றீங்க. வயசுக்குள்ளப்பா வாப்பா. நம்ம இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணுறது ரைட்டா பரத்? இப்போ நம்ம ரைட்டா தப்பான முடிவு பண்ணுற கட்டத்தெல்லாம் எப்போ தாண்டிட்டோனையா? அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உனக்கு தான் எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு தெரியும்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணதில்ல சுத்தமாக விருப்பமே இல்லை. என்னமோ இன்னும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஏர்னிங்ஸ் இல்லைன்னையா. அப்புறம் ஏன் ஒத்துக்கிட்ட? எனக்காகவா? எல்லாம் நீ இருக்கிற தைரியத்தில் தான். நாளைக்கு நான் செத்துட்டா கூட பரவாயில்ல பரத், ஆனால் உன் மனைவியாக வாழ்ந்துட்டு செத்துடணும். அப்படியே ஒன்று விட்டானு வை. எப்படி எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கும் நெகட்டிவிட்டி பற்றி யோசிக்கிறீங்க? நெகட்டிவிட்டிலாம் இல்லைடா, நான் என் மனசில் தோணுதை சொன்னேன். ஆமாம், உன் ஃப்ரெண்டு நாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருப்பான்? வேற என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரிஹர்சல் பண்ணிருப்போம்னு நினச்சின்னு இருப்பான். நம்ம ஏன் உன் ஃப்ரெண்டு நினச்சதை பூர்த்தி பண்ணக்கூடாது? மேடம், ஒரு மனுஷன் நம்ம பேசிட்டு தான் இருப்பான்னு சொல்லி நம்பி விட்டு போயிருக்காரு. யாரு நேத்திக்கு?
என்னடா? மாப்பிள்ள ஆ ஏய் விஷயத்த சொல்றா. நிகாரிக்காவோட அப்பாவுக்கு இப்படி ஆச்சுடா. டாக்டர் டெஸ்ட் எடுத்தீங்களா? Ah